வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள். நம்பிக்கை தருவது ஒருமுக சிந்தனை. நம்பிக்கை தருவது ஒருமுக சிந்தனை. இன்றைய வாழ்வை விட இன்னும் சிறப்பாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை தருவது ஒருமுக சிந்தனையே. நம்மில் பலர் ஆர்வ மிகுதியால் அவசரக்காரர்களாகவே இருக்கின்றோம். இது மனிதர்களிடையே நிலவும் இயல்பான குறை. ஒருமுக சிந்தனை மூலம் அவசர காரியங்களை தடுக்க முடியும். எல்லா திட்டங்களுக்கும் மாற்று திட்டம் ஒன்று இருப்பதை நாம் அடிக்கடி மறந்து விடுகின்றோம். காரணம், நாம் சிந்திக்க அவகாசம் எடுத்துக்கொள்வதில்லை. விஷயங்கள் நாம் தீர ஆராய மறுக்கின்றோம். நேரமில்லை என்ற சாக்கு போக்குகளை சொல்லி சமாளிக்கவே முயல்கின்றோம். இந்த தவறினை ஒருமுக சிந்தனையால் தீர்க்க முடியும். ஒருமுக சிந்தனையின்றி காரியங்களை அவசரமாக செய்ய முற்படும் போது அந்த காரியங்கள் பின் விளைவுகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டு பின்னர் வருந்துகின்றோம். அனைவராலும் ஒருமுக சிந்தனையுடன் ஏன் ஈடுபட முடியவில்லை என்ற கேள்வி நமக்கு எழுகிறதல்லவா? மனிதன் ஒருமுக சிந்தனையோடு செயல்படாததற்குரிய சில காரணங்களை ஒவ்வொரு சிந்தனையாளர்களும் கண்டுபிடித்துள்ளனர். அவசர உலகில் மனிதன் காலில் சக்கரம் கட்டிக்கொண்டு வாழ்வது. இப்பொழுது சமாளித்துக் கொள்ளலாம், வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்பான்மை. இப்பொழுது வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணம். பிறர் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று கண்மூடித்தனமான எண்ணம். போட்டியான உலகம் என்பதால் மற்றவர்களுக்கு முந்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். குறுக்கு வழியில் ஆதாயம் தேடிவிடலாம் என்ற கற்பனையான முடிவு. பின் விளைவுகளுக்கு முக்கியத்துவம் தராத உணர்வு. நாம் மட்டுமா இப்படி இருக்கின்றோம் என்ற மேம்போக்கான எண்ணம். அளவற்ற ஆசை, எப்படியாவது அடைந்து விடலாம் என்ற ஆசை. பொறுமையின்மை. பொறுமையுடன் செயல்பட மனது இடம் கொடுப்பதில்லை. பொறுமை பற்றி பொறைமை உடையில் திருவள்ளுவர் தெளிவாக கூறியது என்னவெனில், பொறைமை உடைமையின்றி குணநல பேற்றில் உயர்ந்துவிட முடியாது என்பதுதான். நிறைவான வாழ்க்கைக்கு பொறையுடைமை மிக மிக அவசியம் என்கிறார். நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஆசைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஆசைகள் இல்லாத மனிதர்கள் நம்மிடம் இல்லை. அப்படி ஆசைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் துறந்த முனிவர்களுக்கு வேண்டுமானால் ஆசை இல்லாமல் இருக்கலாம். நாம் ஆசையே இல்லாமல் வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆசைப்பட்டால்தான் வாழ்வில் முன்னேற முடியும். ஆசையை அடியோடு ஒழித்துவிட வேண்டும் என்பது முடியாத செயல். அதற்கு தேவையும் இல்லை. அந்த ஆசைகளை சீரமைத்துக் கொள்வது அவசியம். இந்த ஆசைகளை சீரமைக்காவிட்டால் ஒருமுக சிந்தனைக்கு உடன்பட இயலாது. ஒருமுக சிந்தனைக்கு உடன்பட இயலாது. ஒருமுக சிந்தனையோடு வாழ்ந்தால் வெற்றி உறுதி. ஒருமுக சிந்தனையோடு வாழ்ந்தால் வெற்றி உறுதி. ஒவ்வொரு செயலிலும் நாம் வாகை சூட எளிதான வழி மனதை கட்டுப்படுத்தி ஒருமுக சிந்தனையோடு செயல்படுவதுதான். அப்படி எல்லோராலும் செயல்பட முடியும். அது மிகவும் பெரிய கஷ்டம் அல்ல, அனைவராலும் முடியும். அப்படி ஒருமுக சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி மேல் வெற்றி உறுதியே என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி. நீங்கள் என் உறவுகள். நன்றி, வணக்கம்.